ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு 9வது பாசுரம் தூமணி மாடத்து. ரொம்ப விசேஷமான பாசுரம், அதை விட விசேஷமான திவ்ய தேசம். நேற்றுக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடிய பெருமான், இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமான் யாருன்னு நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீள். பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் தயாரா இருக்கார். எல்லாரும் இப்ப அதை அனுபவிக்கலாம். திவ்ய தேசம் திருக்கடிகை எடும் சோழிங்கர் சோழசிம்மபுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமய துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ ஏம பெருள் துயின்தான் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரொம்பாவாயே. அதாவது மாணிக்கங்கள், தூமணி மாடம்னா மாணிக்கம் பொருந்திய கதவுகள். ஓகே, மாடம்னா தூமணி மாடத்து. தூமணின்றது என்னது? மாணிக்கம் பொருந்திய கதவுகள் பொருந்தின வீடு. மாடம் புகுந்த மாட வீடுன்னுவான். அக்ரஹாரத்தி வீடுகள்லாம் பார்த்தெல்லாம் மாட வீடுன்னு சொல்லுவான். அதுல சுற்றும் விளக்கு ஏன்னா காலங்காத்தால எழுந்தோட சுத்த அப்படியே விளக்கேற்றி வச்சிருப்பா. காத்தால அப்படியே இருள் போனோன்னு, இருள் கவினை முடிஞ்சோன்னு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, பிரைட்டா இருக்கு வீடு. தூபம் கமய துயிலனைவேல் கண் வளரும். காலங்காத்தால பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகும்போது தூபாராதனம் காட்டும். அப்படியே சாம்பிராணி போக மணக்கிறது. அதுல அக்கில் எல்லாம் போட்டு மணக்கிறது சாம்பிராணி போக. துயிலனை மேல் கண் வளரும். அந்த நேரத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் ஆயின்னு இருக்கிற வேளையில அந்த பெண்ணானவள் என்ன பண்றா? கோபிகை பெண். இது வந்து திருப்பள்ளி எழுச்சி. அந்த கோபிகை பெண் வந்து தூங்கிட்டு இருக்கா நல்லா. துயிலனை மேல் கண் வளரும். துயிலனை மேல் கண் வளரும்னா அந்த துயிலனை, அந்த தூங்கத்துக்கு மேல இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா அவன். மாமான் மகளே யாரு? மாமான், அந்த ஊர்ல இருக்கிற கூடிய மாமான் மகளேனா அந்த அம்மானுடைய பெண்ணு. அந்த ஊர்ல மாமா இருக்கார். அந்த மாமியோடைய அண்ணாவோ யாரோ, அம்மானுடைய மாமாவுடைய பெண்ணை மாமுங்கோ. மாமியர் அவளை எழுப்பீரோ. மாமி உங்க பொண்ணை எழுப்புங்கோ, நல்லா தூங்குறா. உங்களோட பொண்ணு தானே அவ, ஏன் இப்படி தூங்குறா? அவ என்ன ஊமை ஆயிட்டாளா? நீங்க சொல்றது கூட அவ காதுல வயல போல இருக்கு. வாய்ப்பேசா அப்படி ஒரு தூக்கம் வருது. ஊமையோ அன்றி செவிடோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளா? ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிவிட்டாளா உன் பொண்ணுக்கு? மந்திர பவுடர் எதுவும் வந்து அவன் மேல அப்படியே தெளிச்சுவிட்டாளா? அப்படி தூங்குறாள. இப்ப காலங்காத்தால பாவை நோம்புக்கு அவ எழுந்திருக்க வேண்டாமா? எழுந்து பெருமாளுடைய இதை பாட வேண்டாமா? சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடிட்டு ரெடி ஆகிட்டு எம்பெருமானோட திருநாமத்தை எல்லாம் பாட வேண்டாமா? மாமாயன் மாதவன், அந்த மாயன் வைகுந்தனுடைய நாமத்தெல்லாம் பாடணும். எழுந்திருங்கோ, தொய்யே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாமம் பலவும் நவீன்றேலோ ரொம்பாபாய். அவனுடைய நாமங்களை பாடுறதுக்கு எழுந்துரு. அது நமக்கு அந்த நாமத்தை சொல்றதுனால நமக்கு வந்து பல பலன்களை எல்லாம் தரக்கூடிய மார்கழி மாசம் நோம்புக்கு எழுந்துருன்னு தன்னுடைய தொழிலை எழுப்புறா இந்த பாசுரத்துல. முக்கியமா இது திருப்பள்ளி எழுச்சி. இது வந்து திருக்கடிகைன்னு பேரு. இங்க வந்து பெருமாள் வந்து யோக நரசிம்மன் பேரு. பக்தவச்சலன் பேரு பெருமாளுக்கு. பக்தோஷிதன். தாயார் அமிர்த பலவல்லி தாயார் யோகாஞ்சநேய சுவாமி. பெரியமலை சிறியமலை தொண்டை மண்டலத்து திருப்பதிகள்ல ஒண்ணு இது. சோழிங்கர்னு பேரு. சென்னையிலிருந்து அரக்கோணம் போற வழி, வேலூர் அரக்கோணம் போற வழியில சோழிங்கர் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோல போயிடலாம் நம்ம. தக்கான் குளம்னு பேரு இந்த பெருமாளுக்கு. தக்கான் குளம்னு கோவிலோட தீர்த்தத்துக்கு பேரு. இந்த தக்கான் குளத்துல தீர்த்தாமாடிக்கு ஞானம் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாளை யோக நரசிம்ம சுவாமி மேல மலையேறி, பெரிய மலை ஏறி யோக நரசிம்ம சுவாமியை சேவிச்சோனே பேய், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற ரணம், ரோகம், வைப்பு போன்ற எல்லா உபதிரவங்களும் ஓட அடிச்சிருவார் நரசிம்மர் பொட்டுன்னு. அப்படியே இருத்த இடம் தெரியாம ஓடிடும் அந்த தீய சக்திகள்லாம். தீய சின்னமலையில் ஆஞ்சநேய சுவாமி, யோகாஞ்சநேய சுவாமின்னு பேரு. கையில சத்துருபுஜம் வச்சுட்டு இருக்கார். சத்துருபுஜம்னா என்னது? தங்கம் சக்கரம் யோக முத்திரையில இருக்கார். பெரிய பெருமாள் நரசிம்மர் வந்து என்ன தெரியுமா பண்றாரா? ஆஞ்சநேய நரசிம்மர் வந்து இந்த தீய சக்திகள்னால பாதிக்கப்பட்டவாள மேல அவர்கிட்ட முறையிடுவாளாம். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அங்க தீர்த்தம் தெளிச்சுருந்தோம். இங்க ஆஞ்சநேயர் சன்னதியில வந்து கோலால ஒரு தட்டுனான்னு வையும். அப்படியே அடுத்த நிமிஷம் எல்லாம் அலறி பொடச்சின்னு ஓடிடும் இருந்த இடம் தெரியாம. அதுதான் அந்த கோவிலுக்கு விசேஷம், தக்கான் குளத்துக்கு விசேஷம் பெருமாளுக்கு. இங்க இருக்கிற பெருமாளை திருமங்கை ஆழ்வார் வந்து அக்காரக்கணின்னு கூப்பிடுறார். அக்காரக்கணினா சர்க்கரையினால ஒரு பழம் இருக்கான். அந்த சர்க்கரையினால பழத்தை நடனுமா. நட்டோன்னு அதுல ஒரு பழம் காய்க்குமா. அந்த பழத்துள்ள இருக்க பழம் இருக்குல்ல, அந்த பழத்துள்ள ஒரு சுவையான
இருக்கான் கனி, இன்னொரு பழம் இருக்கான். அந்த சுவையான கனிக்கு பேர் தான் அக்காரக்கனின்னு பேரான். திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாள் அக்காரக்கனின்னு கூப்பிடுறார். சக்கரை பழத்து உள்ள இருக்கக்கூடிய கனியா இவரு, அதனால அவருக்கு பேர் அக்காரக்கனி. இவருக்கு பேரு பெருமாள் உற்சவருக்கு பேரு பக்தோஷிதன்னு பேரு, பக்தவட்சலன். அவர் என்ன பண்றாருன்னா பக்தர்களுக்கெல்லாம் எளிதில் ஆசிரியம் பண்ணக்கூடியவர். பிரதன சுலபன்னு பெருமாளுக்கு ஒரு நாமம் உண்டு. பக்தர்களுக்கெல்லாம் பிரதன சுலபனா வாரி இப்படி கையை வச்சுட்டு இருக்காராம், கூப்பிடுறாராம், என்கிட்ட வா நான் அனுகிரகம் பண்றேன்னு. தாயாரோட உற்சவர் தாயார் நாமம் பேரு சுதாவல்லி தாயார்னு பேரான். அவ பாதி நாள் கோவில்ல இருந்து இறங்கி வர முடியாதான், பனித்தாண்டா பத்தினி தாயார். ஆனா பக்தர்கள் ஏறி சேவிக்க சிரமப்படுவாள்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவா என்ன பண்றாராம், கீழே இறங்கி பக்தர்களுக்கு மலையில இருந்து இறங்கி அருள் பாலிக்கிறாராம். இன்னொன்று இந்த கோவில்ல சோழசிம்மபுரம் தொட்டாச்சாரியார் மகாச்சாரியார் எழுந்தொருள் இருந்தாராம். கந்தாடை வம்சத்தை சேர்ந்தவர் இவரு. இந்த தொட்டாச்சாரியார் கருட சேவைன்றது ரொம்ப வரப்பிரசாதி இந்த ஊர்ல. காஞ்சிபுரத்துல இன்னமும் கூட அவர் வருஷா வருஷம் என்ன தெரியுமா பண்ணுவாராம், போய் இந்த ஊர்ல தான் காஞ்சிபுரத்துக்கு வருஷா வருஷம் போயிடுவாராம். பெருமாள் வைகாசி மாசம் அவரோட கருட சேவை நடக்குமா. ஒரு நாள் அவருக்கு வயசான காலத்தினால போக முடியலையா, அங்க இருந்த தக்கான்குளத்திலிருந்தே வரதராஜரை பிரார்த்திக்கிறாராம். காஞ்சி வரதனை, அப்பனே இன்னைக்கு உன்னை சேவிக்க முடியல, எனக்கு நீ எப்படியாவது அருள் பாலிக்கணும்னு வேண்டிக்கவே அந்த நேரத்துல காஞ்சிபுரத்துல அப்படியே கருட சேவை நடக்கும்போது பெருமாள் காணுமா. பெருமாள் அப்படியே இந்த இடத்துல பெருமாள் இந்த இடத்துல எந்த தக்கான்குளத்துல இவர் பிரார்த்திக்கிறாரோ அவருக்கு இன்னுமே கூட கருட சேவையில பெருமாள் பிரத்யட்சமானாராம், கருட வாகனனா. அதனால இன்னமும் கூட இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வைகாசி கருட சேவை பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் அப்படி பெருமாளை மேல தூக்கிட்டு இருக்கிற கொடையால வர மறைப்பா. ஏன் தெரியுமா, அதுக்கு பேரு தொட்டையாச்சாரியார் கருட சேவைன்னு பேரு. பெருமாள் தொட்டாச்சாரியாருக்கு பிரத்யட்சமாவார் அந்த நேரத்துல. இன்னமும் காஞ்சிபுரத்துல அந்த சேவையை கண்டு கழிக்கலாம். மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண சன்னதி. ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண சன்னதி. ரொம்ப விசேஷம் இந்த கஷேத்திரம். கார்த்திகை மாசத்துல நரசிம்மர் கண்ணு திறப்பார் இந்த கோவில்லன்னுவா. தன்னுடைய 3வது நேத்திரத்தை திறந்து தபனேன் துவக்னி நயனஹா தாபான் அபசினோதுனஹா தாபனீய ரகசியானாம் சார காமாசிகா ஹரிஷின்றார். திருவேலுக்கு தைரியசிங்கரை பார்த்துட்டு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். தாபனீய உபனிஷத், நரசிம்ம தாபனீய உபனிஷத்ன்றது பூர்வ உத்தர உபனிஷத்னு 2 இருக்கு. இந்த உபனிஷத்துல சொல்லக்கூடியதுபடி நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணுன்றது என்னது, ருத்ரனுடைய நேத்திரம் அவருக்கு உண்டு. திருநேத்திரதாரியின் பேரு நரசிம்மர். அந்த கண்ணை திறக்கக்கூடியவர். அக்னி நயனஹா, அது அக்னி நயனமாக வருது. அதை திறந்தாருன்னா அப்படியே அக்னி, அப்படியே அந்த என்ன சொல்றது தகிக்கிற அக்னி. அது உபனிஷத்துல சொல்லக்கூடிய ரகசிய மூர்த்தி அவர் அந்த நரசிம்மர். யோக நரசிம்மர்னு பேரு பெருமாளுக்கு. சாதாரணமானவர் கிடையாது யோக நரசிம்மர். எல்லா வித தீய சக்திகளையும் விரட்டி நமக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் யோக நரசிம்மர். கார்த்திகை மாசத்துல ஜனங்கள் திரளா ஏறிந்து அவரை சேவிப்பாராம். அவரை அவ்வளோ விசேஷம். அவருக்கு மாலை போட்டு கொண்டு போய் விரதம் இருந்து சேவிப்பா. மார்கழி மாசத்துல ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சேவிப்பா. ரொம்ப விசேஷம். தாயாருக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் ஊஞ்சல் உற்சவம் உண்டு. சோழசிம்மபுரம்னு பேரு. அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல தான் விஸ்வாமித்திர மகரிஷி இருக்காருல்ல. விஸ்வாமித்திர மகரிஷி என்ன பண்ணாரா, ஒரு நாயிகை பொழுது இந்த இடத்துல தவம் பண்ணாரா. இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு தான் அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சுதான். வசித்தர் வாயால் பிரம்மரிஷிங்கிற பட்டம் இந்த நரசிம்மர் தான் அவருக்கு கொடுத்தாரு விஸ்வாமித்திர மகரிஷிக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோவில திரு கடிகைன்றது ஒரு நாயிகை அவர் ஒரு நாயிகை இந்த ஸ்தலத்துல தங்கி இருந்தா மோட்சம் அடையலான்றது ஐதீகம் அந்த கோவிலுக்கு, சோழசிம்மபுரம் பெருமாளுக்கு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு திரு கடிகாட்சலம்னு பேர் இந்த பெருமாளுக்கு. யோக நரசிம்மருக்கு விஸ்வாமித்திரருக்கு பிரத்யட்சம் அவர். நம்ம வாழ்க்கையில் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறதும் அவனிட சரணாகதி பண்ணுறதையும் விட முக்கியமான வேலை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத உணர்த்துற ஒரு அற்புதமான பாசுரம். அடுத்ததா அற்புதமான திவ்ய தேசம் யோகாந்திரசிம்ஹ பெருமாளும் யோக ஆஞ்சநேய பெருமாளும் சேவை சாதிக்கிற திருக்கடிகை. மலை மேலே 2 பேரும் சேவை சாதிக்கிறா. இப்போ ரோப்கார் வசதியெல்லாம் வந்துடுத்து பெருமாளையும் போய் சேவிக்கிறதுக்கு. ஆனால் படியில் ஏறி போகிறவாளுக்கு முதல் படியில் நம்ம கால் வைக்கிறது மட்டும்தான் தெரியும். பெருமாள் நம்மளை அவர் சந்நிதியில் ஐஷன் போய் நிற்க வச்சுடுவார். அவ்வளவு அற்புதமான திவ்ய தேசம். வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் இன்னியோடைய திவ்ய தேச வைபவத்தை ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். ஒரு நாழிகை, அதாவது 24 minutes இந்த திருக்கடிகை திவ்ய தேசத்தில் இருந்தால் போரும். நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் அந்த பெருமாள் கூடவே இருந்து நடத்தி கொடுப்பார். அவ்வளவு அற்புதமான திவ்ய தேசம். நாளை என்பதே நிருசிம்மனுக்கு இல்லை. அதனால் நம்ம கேட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஓடி அனுகிரகம் பண்ணுற பெருமாள் அப்படின்னு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அற்புதமான திவ்ய தேச வைபவத்தை தினம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிற வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு மீண்டும்
மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்னியோடைய திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளுடைய பாசுரம் மற்றும் திவ்ய தேச வைபவம் கேட்கறதுக்கு எல்லாரும் காத்துருங்கோ. இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் சுவாமி தேசிகன் அருளி செய்த கோபால விம்சதியுடைய தொடர்ச்சி இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக அதை பாருங்கோ. மீண்டும் இன்று மாலை கதவிருக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.